வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் எல்டிஏ கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து அல்கைலேஷன் ரியாக்ஷன்ல வந்து ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு எக்ஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே போலவே ஒய்ங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இங்க 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம தீர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து எல்டிஏ பற்றி விரிவா விவாதிச்சிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. சரி, நம்ம வினைக்கு வருவோம். இந்த 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து முதல்ல வந்து எல்டிஏ கூட வினைபுரியுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஏ கூட வினைபுரியுது. அதே போலவே ஒய்ங்கிற ப்ராடக்ட் உருவாகிறதுலையும் முதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ கூட வினைபுரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை எல்டிஏ கூட வினைபுரியுது. சரி, முதல் முறையில் எல்டிஏ கூட வினைபுரிகிறத பார்ப்போம். எல்டிஏ பற்றி நமக்கு தெரியும். அது ஒரு ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 அசிட்டிக் சைட் இருக்கு. இது ஒரு அசிட்டிக் சைட், அதே போலவே இது ஒரு அசிட்டிக் சைட். பட் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அசிட்டிக். என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு. அதே வேளையில் இந்த கார்பனில் இங்கிட்டு எஸ்டர் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பொசிஷன் வந்து மோர் அசிட்டிக்காக இருக்கனால நம்ம எல்டியை பயன்படுத்துகிறப்ப இங்கேருந்து ஒரு புரோட்டானை எடுத்து உங்களுக்கு இந்த யூனிலேட் அயான் வந்து உருவாகுது. நம்ம வசதிக்காக எஸ்டர் குரூப்பை வந்து விரிவாக எழுதியிருக்கோம். அதே போலவே இந்த மெத்தில் குரூப்பை வந்து நம்ம வசதிக்காக இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து இன்னொரு எல்டிஏவோட வினைபுரிய போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து மோர் அசிட்டிக் பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு புரோட்டானை வந்து எல்டிஏ வந்து எடுக்குது. அப்படி எடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் வந்து ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்து இது வந்து லித்தியம் கூட வந்து கோஆர்டினேஷன் பண்ணுது. அப்படி கோஆர்டினேட் பண்ணும் பொழுது நமக்கு டை ஆனையான் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த டை ஆனையான் தான் நமக்கு எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுகளை வரிசையான அல்கலேஷன் வழியாக நமக்கு கொடுக்க போகுது. இந்த டையானையான் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் நம்புகிறேன். டையானையான் கெமிஸ்ட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து லாஸ்ட்டாக உருவாகுதோ அந்த ஆனையான் தான் முதல்ல வினைபுரியும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூனிலேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவதாக உருவானது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே உருவானது. அதாவது இங்க இருக்குல்ல, இதுதான் வந்து முதல்லயே உருவானது. இது இரண்டாவது உருவானது. அப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ரியாக்டிவா இருக்கும். அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் ஃபார்ம்டு ஆனையான் ரியாக்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது இரண்டாவது உருவானதான் முதல்ல வினைபுரியும். அதன்படி பார்க்கிறப்ப முதல்ல எப்படி எக்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டையானையான் வந்து இரண்டாவது படியில மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது இந்த பைபாண்ட் வந்து இந்த இடத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது இந்த பைபாண்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய மெத்தில் கார்பனை தாக்கும் பொழுது I- வெளியே போய் உங்களுக்கு இந்த மெத்திலேட்டட் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த யூனிலேட் அயான் வந்து மூன்றாவது படிநிலையில பென்சைல் புரோமைடு கூட வினைபுரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வருது. அதைத் தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும் பொழுது Br- வெளியே போய் உங்களுக்கு எக்ஸுங்கிற ப்ராடக்ட் வந்து உருவாகுது. இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டையானையான் கெமிஸ்ட்ரி. அதாவது டையானையானில் வந்து செகண்டாக உருவாகிறது தான் உங்களுக்கு முதல்ல வினைபுரியும். இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யை வந்து நம்ம பார்க்கலாம். ஒய்யில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. அதாவது இதில் வந்து பென்சைல் புரோமைடை முன்னாடியே ஆட் பண்ணிட்டு இரண்டாவதுக்கு மெத்தில் அயோடைடுக்கு வர்றாங்க. சரி, பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. அதே டையானையான் தான் இப்போ பென்சைல் புரோமைடு கூட வினைபுரிய போகுது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனை நோக்கி நகரும் பொழுது இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த பை எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பனை தாக்கும் பொழுது Br- வெளியே போய் உங்களுக்கு பென்சைலேட்டட் யூனிலேட் அயான் வந்து உங்களுக்கு இன்டர்மீடியேட்டாக கிடைக்கும். இப்போ இந்த யூனிலேட் அயான் அதற்கு அடுத்த படியில் மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இந்த கார்பனை நோக்கி நகரும் பொழுது
இந்த பை எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பனை தாக்கும் பொழுது, அதாவது மெத்தில் அயோடைடு கார்பனை தாக்கும் பொழுது I- வெளியே போய் உங்களுக்கு ஒய்ங்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பென்சைலேஷன் ஆயிருக்கு, அதைத் தொடர்ந்து மெத்திலேஷன் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் சீக்வன்ஷியலாக நடக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டையானையான் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இரண்டாவதாக உருவாகிறது தான் உங்களுக்கு முதல்ல வினைபுரியும். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது இது, ஒய்ங்கிறது இது. ஸோ இந்த ஆப்ஷனில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் மிகவும் சரியானது. உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.